தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ உடைய சம்பளம் எவ்வளோன்னு தெரியுமா? அதே போல எம்எல்ஏவுக்கு வழங்கப்படக்கூடிய இதர சலுகைகள் என்னென்ன அப்படின்னு தெரியுமா? அரசியல் பேசுவோம் சீரீஸ்ல பார்ட் 9. தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வரக்கூடிய ஒரு எம்எல்ஏ மாத சம்பளம் வெறும் 1,05,000 ரூபாய் தான். இது ஒரு ஐடி கம்பெனி ஊழியருடைய சம்பளத்தை ஒப்பிடும்போது மிகவும் குறைவானது அப்படின்னே சொல்லலாம். ஆனா எம்எல்ஏவுக்கு நிறைய இதர சலுகைகளும் இருக்கு. அதுல ஒரு சிலவற்றை மற்றும் நான் ஸ்கிரீன்ல இப்போ வரிசைப்படுத்திருக்கேன். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் தங்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுதோறும் 2.5 கோடியிலிருந்து 3 கோடி ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க. 5 வருஷத்துக்கு சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் வழங்குறாங்க. இதை வச்சு அவங்க தொகுதி முழுவதும் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை அவங்க செயல்படுத்திக்க முடியும். இப்ப நடந்து முடிஞ்சிருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலுமே குறைஞ்சபட்சம் 40 - 50 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்யப்பட்டிருக்கிறதா பலரும் சமூக வலைதளங்கள்ல தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. குறிப்பா தங்கர் பச்சானும் இது குறித்து பேசியிருக்காரு. பாருங்க, கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அவங்களுடைய சம்பளத்தை சேர்த்தா கூட 63 லட்சம் ரூபாய் பிளஸ் இதர சலுகைகள் எல்லாம் சேர்த்தா கூட ஒரு 1 கோடி ரூபாய் வருது அப்படின்னே வச்சுக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த பதவிக்கு வர்றவங்க மக்களுக்கு சேவை செய்ய தான் கண்டிப்பா வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய எல்லா சலுகைகளும் அரசினுடைய வரி பணத்திலிருந்து தான் வருது. இந்த கணக்கு எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.